ஃபாதர் சீரீஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது குழந்தை பிறந்து முதல் 3 நாள் ஆஸ்பத்திரி என்னென்ன நடக்கும்னு நான் சொல்றேன். செக்லிஸ்ட் மாதிரி நீங்க எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பேபி நல்ல மூச்சு விடுதா, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, மோஷன் போச்சா, யூரின் போச்சா, நர்ஸ் வந்து செக் பண்ணிடுவாங்க. 24 hours முடிஞ்சோடனே பேபிக்கு பிசிஜி வேக்சின் போடுவாங்க. கையில இந்த இடத்துல போடுவாங்க. அதே போல கையில பிசிஜி போடுவாங்க, வாயில சொட்டு மருந்து கொடுப்பாங்க. சில ஆஸ்பத்திரியில இன்னொரு 2 வேக்சின் கொடுப்பாங்க. பட் இதுதான் பேசிக்கா தேவை. ரெண்டாவது, பேபி டாக்டர் வந்து குழந்தையோட கண்ணு செக் பண்ணுவாங்க. அதாவது கேட்ராக்ட் இருக்கா பார்ப்பாங்க, மூக்கு கரெக்டா இருக்கா பார்ப்பாங்க, வாய்க்குள்ள சம்டைம்ஸ் வாய்க்குள்ள வந்து ஒரு பிளவு இருக்கும், கிளஃப்ட்னு சொல்லுவோம், அது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கை விரல்கள்லாம் கரெக்டா இருக்கா பார்ப்பாங்க, கால் எப்படி இருக்கு பார்ப்பாங்க, முதுகெலும்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, மேல ஹெட் கரெக்டா இருக்கா பார்ப்பாங்க. ஹியரிங் செக்அப், பேபி பிறந்த உடனே ஹியரிங் கட்டாயம் செக் பண்ணணும். அது செக் பண்ண பிறகு வீட்டுக்கு போகணும். சில ஆஸ்பத்திரி 24 நாள் கழிச்சு பண்ணுவாங்க, அதெல்லாம் தப்புங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பேபி ஹியரிங் செக்அப் பண்ணிட்டு போங்க. ஹிப் ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அது கரெக்டா பிக்ஸ் ஆயிருக்கா பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேபி டாக்டர் செக் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு, பேபிக்கு வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர், ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குன்னு அதையும் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அல்ட்ராசவுண்ட்ல மிஸ் ஆன ஹார்ட் ப்ராப்ளம் சிலது இருக்க வாய்ப்பு இருக்கும். அது இருந்தா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இது இல்லாம பேபிக்கு 2 பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, காலில் குத்தி பண்ணுவாங்க. அது வந்து தைராய்டும் ஹார்மோன் டெஸ்டும் எடுப்பாங்க. அது ஒரு பேப்பர்ல எடுத்து அதை அனுப்பிச்சிடுவாங்க. இது எல்லா செக்லிஸ்ட் மாதிரி பண்ண பிறகுதான் பேபியை வீட்டுக்கு அனுப்புவாங்க. நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். 8 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இந்த லிஸ்ட்ல போட்டிருக்கேன், டிக் போட்டுக்கோங்க.